திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையாக விமர்சனம் வச்சிருக்காப்புல ஆதவ் அர்ஜுன். பார்த்தீங்கன்னா அதே கட்சியில் எம்பி சீட்டுக்காக கை கட்டி நின்றவர் தான் ஆதவ் அர்ஜுன். அதெல்லாம் மறந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காப்புல. சரி, ஓகே, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றியும் ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காப்புல. அந்த கட்சியில் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றுமே அவன் விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே வந்து பாரு எவ்வளோ விசிகாவுடைய தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. விசிகாவில் ஆள் இல்லாமல் இல்லை, அதில் வந்து கிட்டத்தட்ட 12% ஓட்டு வச்சுருக்காப்புல. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி, அதுவும் விசிகாலாம். இன்னும் தேர்தலையே சந்திக்கலை, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் உங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க, அதிமுகவிலையும் இருக்காங்க, விசிகாவில் எல்லா கட்சியிலையுமே எல்லாருக்குமே உங்களுடைய இது தமிழக வெற்றி கழகத்துலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அது தெரியுதா தெரியலையான்னு தெரியல. விமர்சனம் பண்ணலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுப்பாரு விஜய் அண்ணா. அவர் கண்டிப்பாக சீட்டு கொடுக்காம இருக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுப்பாப்புல. ஏன் வாரி வாரி வீசுறீங்க? விமர்சனத்தை வைக்கலாம், ஆனால் அதுக்குன்னு இந்த மாதிரி கடுமையான விமர்சனம்லாம் வைக்கவே கூடாது. அது கத்துறதுல வேஸ்ட்டு. எப்படியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைஞ்சிருமோன்ற பயத்திலே நீங்கள் பண்ணுறீங்க, நல்லாவே தெரியுது. சரி, ஓகே, ஏதோ நீங்கள் அங்கே கத்துனா மட்டும்தான் உங்களுக்கு அங்கே சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னமோ கத்திட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் விமர்சனம் வைத்தாலும் அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைகிறத எந்த கொம்பனாலையுமே தடுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2026 அமைந்தே தீரும். அது யாராலையுமே அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச வாக்குறுதிகளே போதும். இதே 2021 சொன்ன வாக்குறுதிகளே போதும். நீங்கள் சொல்கிறீங்க 41 வாக்குறுதிகள் செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சது செய்யலைன்ட்டு மக்களுக்கு தெரியும். 2026 அவர் செஞ்சாரா செய்யலையான்றது 2026 அப்புறம் தெரியும். திமுக ஆட்சி அமைந்ததுன்னா கண்டிப்பாக அவர் செஞ்சிருக்காருன்றது கரெக்டாக நிரூபிக்க வேண்டியதாக தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தே தீரும், அதை எந்த கொம்பனாலுமே வீழ்த்த முடியாது. அதுதான் இங்கே இவ்வளோத்துக்கும் காரணம்னு நீங்கள் கத்துறதுக்கு நினைக்கிறேன்.